நமஸ்காரம் எல்லாருக்கும். என்ன சொல்றீங்க? எதுக்காக உட்கார்ந்திருக்கோம் நம்ம இப்போ? எதுக்குன்னா அப்பா வந்து லாஸ்ட் வீடியோல வந்து தீபாவளி கான்டெஸ்ட் பத்தி சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த தீபாவளி கான்டெஸ்ட் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. சொல்லுங்கம்மா, என்ன என்ன கான்டெஸ்ட்? நான் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணி பாட்டி நம்மளால நிறைய பண்ணியிருக்கேன், நல்லா ஸ்வீட்ஸ் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமா, இப்போ இந்த வாட்டி நினச்சி ஆக்சுவலாக பாட்டி இருக்கும்போது அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் நாங்கள், சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் அப்போ வந்து அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். என்னென்னா ஒரு 3 வீடியோ அனுப்பணும். ஒருத்தரும் 3 வீடியோ வந்து ஒருத்தர் அனுப்பணும். 3 வீடியோவில் என்ன நினச்சோன்னா அவாத்து ஸ்பெஷல்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம பாத்தில் வெள்ளையப்பம் பண்ணுறோம் இல்லையா, வெள்ளையப்பம் வச்சு நம்ம ஸ்பெஷல். அதுமாரி அவாத்து ஊரில் ஊர் ஸ்பெஷலாக இருக்கலாம், இல்லை அவாத்து ஸ்பெஷலாக இருக்கலாம், அதுமாரி ஒரு வீடியோ. அப்புறம் இன்னொன்று வந்து லேகியம், தீபாவளி லேகியம் மஸ்ட். ஆக்சுவலி தீபாவளி தான் பண்ணுறது ஐஸ்வர்யா ஆத்துக்கு, அதனால தீபாவளி லேகியம். அப்புறம் இன்னொரு ஸ்வீட் அவா சாய்ஸ். ஸோ ஸ்வீட்டோ காரமோ, ஸோ மொத்தம் 3 ஐட்டம் வந்து பண்ணணும். 3 ஐட்டம் பண்ணணும். அது 3 ஐட்டம் பண்ண சொல்லி வீடியோ அனுப்ப சொல்லி நம்ம அதில் வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருந்தோம். என்ன சொல்கிறேன்? ரொம்ப நல்ல ஐடியாமா. நான் வந்து ஆக்சுவலி ப்ரைஸ் என்னன்னு ஈகராக தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் ஒரு ப்ரைஸே நான். ஸோ அது வந்து பியூர் வெள்ளி. இது எப்படின்னா அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும். அது அகல் விளக்கு மாதிரி இருக்கு. ஸோ தேய்க்கிறது ஈஸி, நல்லா நின்று எரியும் விளக்கு. ஸோ ஜோடி விளக்கா. இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இது செகண்ட் ப்ரைஸ், இது தேர்ட் ப்ரைஸ். ஸோ 3 ப்ரைஸ் கொடுக்கலான்னு. இது வந்து நம்ம ஆர்த்தி தீபமாக எடுத்துக்கலாம். நெய் விட்டு உள்ள பஞ்சு வச்சுட்டு அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக குட்டியே திரி போட்டு ஏற்றினாலும் நல்லா எரியும். இது கூட நான் நாட்டில் வச்சிருக்கேன், நான் கார்த்திகைக்கெலாம் ஏற்றுவேன் அது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தீபாவளி இருந்தனால விளக்கே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் நாங்கள். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸுக்கு வந்து லைட்டாகவே வந்து பரவாயில்லையா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்ல ஐடியாவும் கூட. ஸோ அதனால் நான் வந்து இந்த விளக்கு வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் கொடுக்கலான்னு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், 3 ப்ரைஸ். ஏன்னா என்ன ஒன்றுன்னா ரா மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் கடையில் வாங்கினவா, மிச்செல்லாம் ஆற்றுலேயே தான் எல்லாமே பண்ணணும்வா. இல்லை மிஷின் போய் அரைச்சி அது மாதிரி பண்ணாலும் ஓகே. பட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் தான், ரெடிமேட் யூஸ் பண்ணக்கூடாது. மெயினாக ரெடிமேட் யூஸ் பண்ணால் அவளுக்கு வந்து ப்ரைஸ் கிடையாது. அதுமாரி கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஊரை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஒரு கம்யூனிட்டியில் என்ன ஸ்பெஷல்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்தமாரி அந்த இதில் இருந்து அவாத்து ஸ்பெஷலாக இருக்கணும், இல்லை அந்த ஊர் ஸ்பெஷலாக இருக்கலாம். ஸ்வீட் வந்து ஸ்வீட்டோ காரமோ எப்படி இருந்தாலும் பண்ணலாம். பட் இன்னும் மெயினாக வந்து என்னென்னா கடையில் வாங்கக்கூடாது, ட்ரெடிஷ்னலாக இருந்தால் வந்து நல்லது. ட்ரெடிஷ்னலாக இருந்தால் இட் பி குட். இது 3 தான். அப்புறம் நீ சொல்லு எப்படி அனுப்பணும் என்னன்றதுலாம் நீ சொல்லு. அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ 3 டிஷ்ஷஸ். ஒன்று வந்து லேகியம், ஒன்று வந்து அவாத்து ஸ்பெஷல் டிஷ், அவா ஊர் ஸ்பெஷல் ஐட்டம், இன்னொன்று வந்து ஸ்வீட். அந்த ஸ்வீட்டுமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கணும். நம்ம ரெகுலரா பண்ற லட்டு இல்ல ரெகுலரா பண்ற பாதுஷா அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்னோவேட்டிவா, இல்ல அந்த லட்டு பாதுஷாலே அவ இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது இன்ஃபியூஸ் பண்ணி கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் பிளஸ் இன்னோவேட்டிவ் அந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து இப்ப ஜாமுனே உருண்டையா பிடிக்காம சிலிண்டர் டைப்ல பிடிச்சா அது இன்னோவேட்டிவா? அது இன்னோவேட்டிவ் தான். அப்படியா? ரொம்ப நாள் இன்னோவேட்டிவ். எல்கேஜி குழந்தை கூட சொல்லிவிடுங்க. இல்லை கேட்டேன். ஜாமுன் இது கிடைக்கும், அது உருண்டையா பிடிக்காம நீட்டா பிடிச்சி அனுப்புறேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. சோ இதனால ஓகே, நோ ப்ராப்ளம். பண்றாங்க. அப்ப क्वेश्चन வேலிட் क्वेश्चन சந்திரா. செம்ம क्वेश्चन பா. இப்போ எனக்கு தெரியும் இந்த क्वेश्चनக்கான கமெண்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னு. ஓகே, அப்ப சொல்லு. சோ அது 3மே வந்து ஒன்னு 1 மினிட் வீடியோவா எடுக்கணும். ஓகே. சோ அந்த 1 மினிட்ல என்னென்ன கவர் பண்ணணும்னா இன்கிரிடியன்ட்ஸ், என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பண்ண போறேன், யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஒரு கிளிப்பா, அண்ட் தென் வந்து பண்ணும்போது அதோட ப்ராசஸ் ஒரு கிளிப், அண்ட் தென் ஃபைனல் அவுட்புட், அண்ட் அதோட கன்சிஸ்டன்சி மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறது, முறுக்கா இருந்தா உடச்சு காட்டுறது, இல்ல இந்த ஹல்வா இந்த லேகியம் பதம்னா அதோட பதம் வந்து லேகியம் உருட்டி காட்டுவா, ஸோ அந்த மாதிரி உருட்டி காட்டுறது, ஹல்வா பதம், ஸோ அது எல்லாமே பதம் எப்படி இருக்குன்னு காட்டணும். அண்ட் அதை வந்து ஒரு குட்டி பிளேட்டிங் மாதிரி பண்ணியும் காட்டலாம். ஆமா, எப்படி அனுப்புவாவா? அது வந்து ayyangarkitchen@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியில வந்து அதை ஷேர் பண்ணணும். ஐயங்கார் கிச்சன் மெயில் ஐடி வந்து அப்பா வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ரெண்டுத்துலயுமே வந்து கண்டிப்பா பின் பண்ணுவாரு. அண்ட் என்னைக்குள்ள பண்ணணும்? ஸோ அது வந்து தீபாவளி 31st. ஸோ எல்லாருக்குமே அது வரைக்கும் கண்டிப்பா வேலை இருக்கும் ஆத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவினிங் வரைக்கும் டைம். ஃபர்ஸ்ட் ஈவினிங் நவம்பர் 1க்குள்ள அனுப்பிச்சிடணும். நவம்பர் 1க்குள்ள அதை அனுப்பிச்சிடணும்.
அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக் ஒரு மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ள வந்து கண்டிப்பா வந்து போட்டுருவோம், அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு நீ மட்டும் ஊர் போயிடுவேன். அப்பா தான் ஆமா, எப்படி அனௌன்ஸ் பண்ண போறோம் அது வீடியோ அப்பா நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டு அம்மா மாமி சொல்லிடுவா. ஓகே, இன்னொரு வீடியோவில் அது வந்து பை 7th 10th நான் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். நல்லா இருந்ததுன்னா நம்ம அதையும் நம்ம வீடியோல அந்த வீடியோ அட்ரஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணாங்க. ஆமாம், பேர் அட்ரஸ் கொரியர் அட்ரஸ். தென் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங், வீடியோ ரொம்ப லாங்கா லென்த்தியரா இருந்ததுன்னா வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கறது கஷ்டமாயிடும். ஸோ அதனால வந்து 1 minute-குள்ள ஆமாம், ஒரு வீடியோ ஒரு நிமிஷம். யா, ஓகே, நான் இப்போ வேணா சம்மரைஸ் பண்ணிவிடுவேன். எஸ். ஸோ இப்போ தீபாவளி கான்டெஸ்ட் வந்து 3 வீடியோ அனுப்பணும். ஒன்று வந்து லேகியத்தில் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் இருக்கணும், பவுடர்லாம் வெளியே வாங்கக்கூடாது. ரா மெட்டீரியல்ஸை காமிச்சு ஒரு வீடியோ இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவள் ஆற்று ரெசிபி இல்லை அவளுடைய ஊர் ரெசிபி, அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபி அவளுக்கு தெரிஞ்சது அது ஒன்று செஞ்சு காமிக்கணும். அப்புறம் தீபாவளிக்குன்னு ஒரு ஸ்வீட்டோ காரமோ அது ஒரு வீடியோ. 3மே ஈச் 1 minute 3 நிமிஷத்துக்கு வீடியோ ayyangarkitchen@gmail.com அதில் அனுப்பி அவளுடைய அட்ரஸ், பேர், கொரியருக்காக மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்தோம்னா அதில் செலக்ட் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து 1ஆம் தேதி. ரிசல்ட் வந்து 7th அல்ல 10th அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஆமாம், நவம்பர் மந்த். ஸோ இதான் வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இது செகண்ட் ப்ரைஸ், இது வந்து தேர்ட். இந்த தடவை வந்து வெள்ளியிலேயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா மாமி. அதனால் இந்த தடவை போன தடவை நம்ம நவராத்திரி, மார்கழி இதெல்லாம் வந்து வெண்கலத்தில் கொடுத்தோம். யானை விளக்கு, இந்த ஏழ்முக விளக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த தடவை அகல் விளக்கு பியூர் சில்வர். அந்த கண்டெஸ்ட்டில் எல்லோரும் கலந்துக்கோங்க. கண்டெஸ்ட் பண்ணுறதுல என்னென்னா ஆற்றுலேருந்து இந்த மாதிரி பண்டிகை டேட்டில் என்ன பட்சம் பண்ணாங்கன்னா விசேஷம், ப்ளஸ் இந்த லீகம் பண்ணால் ஐஸ்வர்யம். ஸோ நம்ம ஆற்று ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பண்ணும்போது அது ஒரு பிளெஸிங்ஸ், பெரியவாட பிளெஸிங்ஸும் கிடைக்கும். ஸோ இதுமாரி பண்ணணும். இப்போ இருக்கிற டைம் வேப்பில் என்ன வெளியில் வாங்குறோம் இல்லையா, அது வாங்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கண்டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு எல்லாரும் அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டாவது ஆளுநட்டும் இல்லையா. பெரியவா தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி ஏஜ் குரூப் கேன் பார்ட்டிசிபேட் அண்ட் கேன் டூ திஸ். ஓகே, சூப்பராக இருந்தா. வெரி குட். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் அட்வான்ஸ்ட் ஹாப்பி திவாலி. ஹாப்பி திவாலி. இருக்கும். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ, தேங்க்ஸ் சௌந்தர்யா. தேங்க்ஸ் பா. விட்டா சௌந்தர்யா பண்ணி பரிசு வாங்கினான்னு நினைக்கிறேன். அம்மா